யூஸ் ஆகுது. இதுல ஸ்ட்ரக்சர் ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்டராக்டிவ், நெகட்டிவ் இன்டராக்டிவ். இப்ப பாசிட்டிவ் பார்த்துடலாம். ஷி வில் ஹேவ் பீன் ரீடிங் எ புக். அவள் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு இருப்பாள். பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பா அப்படின்றாலே நம்ம அது பாசிட்டிவ். நடக்காது முடியல அப்படின்னா அது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஷி வில் நாட் ஹேவ் பீன் ரீடிங் எ புக். அவள் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாள். அதாவது அவ ஃபியூச்சர்ல ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாள். நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒரு விஷயம் பாஸ்ட்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ, கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியோ, இல்ல 10 நாளோ, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆரம்பிச்ச விஷயம் பிரசன்ட்லயும் நடந்துட்டு இருக்கும். ஃபியூச்சர்லயும் கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிற விஷயம் தான் நம்ம சொன்னோம். அதையே நெகட்டிவா இப்படி தான் சொல்லணும். ஷி வில் நாட் ஹேவ் பீன் ரீடிங் எ புக். இதுல நம்ம பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ எல்லா சென்டென்ஸ்லயுமே கேள்வி வாக்கியம்ன்றது கண்டிப்பா இருக்கும். பாசிட்டிவா எப்படி கேள்வி கேட்கணும், நெகட்டிவா எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அந்த வில் வந்து முன்னாடி வந்துரணும் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும். வில் ஷி ஹேவ் பீன் ரீடிங் எ புக்? அவள் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு இருப்பாளா? அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு தான் இப்படி கேட்கணும். பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இதுதான் பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ். இப்போ நம்ம நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் பார்த்துடலாம். நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் வில் ஷி நாட் ஹேவ் பீன் ரீடிங் எ புக்? அவள் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு இருக்க மாட்டாளா? படித்துக் கொண்டு இருப்பாளா அப்படின்னு கேட்டா பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ். படித்துக் கொண்டு இருக்க மாட்டாளா அப்படின்னா நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். பாருங்க இதுலயே எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்னா ஒரு விஷயம், படித்துக் கொண்டு இருப்பாள் அப்படின்றது பாசிட்டிவ். படித்துக் கொண்டு இருக்கவில்லை அப்படின்றது நெகட்டிவ். படித்துக் கொண்டு இருப்பாளா அப்படின்றது பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ். படித்துக் கொண்டு இருக்க மாட்டாளா அப்படின்றது நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா பாஸ்ட்ல ஒரு 10 நாளோ, 10 மாசமோ, 10 வருஷமோ அதுக்கு முன்னாடி அப்பயே தொடங்கி பிரசன்ட்லயும் அது நடந்துட்டு இருக்கும். ஃபியூச்சர்லயும் கன்டினியூ